அவங்க வந்து நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நினைக்கிறேன். உங்களோட மகனா? ஓகே. அவங்க நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாலிடிக்ஸ் விஷயமா சீமான், சாட்டை, அப்புறம் ராஜபேரன் இவங்க எல்லாரும் பற்றி பேசுகிறாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ் நம்ம தலையில் போடுறது கிடையாது. அது யானை ப்ராப்ளம் தீபாவளின்ற ப்ராடக்ட் சொல்லிட்டு எந்த வித புண்ணாக்கு சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. நான் தான் ஓனர். அவருக்கு ஓனர் யாருன்னே தெரியாது, விற்கிறது யாருன்னே தெரியாது. நீங்க பாலிடிக்ஸ் பேசுங்க, உங்க பாலிடிக்ஸ் இல்ல நான் சொல்றது கேட்டுக்கங்க. நான் பேச வந்திருந்தது நான் பேசுகிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை தானே, நான் பேசதான் செய்வேன். அப்போ நீங்க கேட்டுக்கங்க. வீடியோ நான் எடுப்பேன். உங்க பிள்ளை வீடியோ தானே எடுக்கிறோம், வேற ஒண்ணு செய்யல. வீடியோ எடுக்கிறது போத் ஆஃப் த சேஃப்டிக்காக தான். ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், நான் பேசுகிறேன், என்ன பேச விடுங்க. அப்படியா? அப்ப நான் தான் அதோட ஓனர். என்கிட்ட எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. ஏன்னா யாருன்னே உங்க பையனுக்கு தெரியாது, எனக்கும் உங்க பையனை யாருன்னே தெரியாது. என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நான் வந்துட்டு எந்த சர்டிபிகேட்டுமே இல்லாம வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நான் மாசம் 2 வாட்டி ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். இல்ல நான் உங்ககிட்ட வந்து நீங்க அவங்க அப்பா இல்லையா, நீங்க அவங்க அப்பா இல்லையா, உங்க பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உங்ககிட்ட தான் வந்து சொல்லணும். இப்ப நான் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணனா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, இந்த பாருங்க உங்க பிள்ளைக்கு செய்யறாங்க அப்படின்னு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் புருஷன் சொல்லுவாங்க. இப்ப உங்க பையன் என்ன செய்யறாங்க, உங்க பையனால என்ன பிரச்சனை, அதனால நான் என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்க பையனை வந்து நான் கேள்வி வந்தேன். அவங்க இல்லாத சைடுல உங்க பிள்ளை இதுதான் பண்றாங்க, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு இடையூறா இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி தேவையில்லாம மத்தவங்களை பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா இல்ல அமைதியா பேச முடியாது. சாரி மன்னிச்சுங்க. அதாவது வந்து அமைதியா பேச முடியாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி, நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவும் சரி, இப்பவும் சரி, வருஷம் கரெக்டா ஐடிஆர் ஃபைல் பண்ணி, நான் அரசாங்கத்தை ஒரு காலத்துல ஏமாத்த கிடையாது. என் பொருளுக்கு தேவையான எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ், எம்எஸ்எம்பி ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணி, அப்ப நான் அரசாங்கத்தை ஏமாத்தல, மக்களையும் ஏமாத்தல. அப்போ நான் அப்படி இருக்கப்போ அது வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு. இது பயம் இருக்கு. வெளியே போயிருக்காங்க. என்னன்னா உங்க மகன் வந்து ஆதாரம் கேட்கறாரு, பேசணும். உங்களுக்கு புரியுது, மனுஷன் நல்லா கேட்கறாரு. அவர் கேட்கறாரு. ஐக்கிய உங்களுக்கு நன்றி பேசுறேன். சார் உட்காருங்க. ஆமா, இங்க நம்ம கல்லுக்கூட்டம் பக்கத்துக்கு அவர் இவர் தானே நம்ம கல்லுக்கூட்டம் பிரசிடண்ட், இவர் நம்ம காங்கிரஸ் தானே.